என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. 2026 எங்கள் தலைவர் முதல்வர், 2031 எங்கள் தலைவர் முதல்வர். 2031 என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை ஒழிச்சு கட்டணும், நீ நான் ஒன்று சேர்ந்துக்கோம் வா என்று அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேருகிற நாளை நாங்கள் எதிர்பார்க்கோம். இப்போ எங்கள் தலைவர் 13ஆம் தேதி சேலம் அதிருகிறது. சேலம் மிகப்பெரிய அளவில் கட்டமைக்க போனோம். எங்களுடைய பொறுப்பாளர்களே 5000 பேர் இருக்காங்க அந்த மாவட்டத்தில். இது பொறுப்பாளர்கள் மாநாடா, மக்களுக்கான மாநாடா, மக்கள் சந்திப்பு மாநாடா என்பதை எங்கள் கட்சி தீர்மானிக்கணும். போலீஸ்காரன் தீர்மானிக்கிறான் பாருங்க. விசில கொண்டு போகிற சட்டத்திற்கு புறமானதா? சரி, விளையாடுகிற போது சூரியன் மேலே வருது, இல்லை தரையை போட்டு மறடா, சூரியன் தெரியக்கூடாது, மறைச்சிருவீங்களா? சரி, விளையாட்டு வீரன் அடிச்சுட்டு 6 அடிச்சுட்டு கையை காட்டுவான், கையை வெட்டிடுவியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன புதுசா இருக்கு? திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை முடக்குவதற்கு திருட்டு மாடல்ல கும்பல், இந்த திருட்டு முன்னேற்ற கழக கும்பல் தொடர்ந்து ஈடுபடுகிறது. எங்களுக்கு நீ அழுத்தம் கொடு, எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்க நம்முடன் இருக்கிறார் தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். திமுகவோட மாநாடு, விருதுநகர் நம்ம இளைஞரணி மாநாடு நம்ம பார்த்துருப்போம், சனிக்கிழமை நடந்துச்சு. ஒரே அது எப்படி சொல்கிறது, காப்பி கேட் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. நம்ம தாவேகா மாநாடை அப்படியே டிட்டோவாக எடுத்து அடித்த மாதிரி இது வரைக்கும் திமுக மாநாடில் இல்லாத அளவுக்கு இந்த ரேம்ப் வாக், இந்த செல்ஃபி, இந்த கூட்டத்தோட பேசுறது, அவங்க பேச்சிலுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் மாதிரி அப்படியே டிட்டோவான ஒரு பேச்சு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியும், கோவி செழியன். அவர் முதல்ல அந்த திருக்குறளை பேசினோம். கற்றபின் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள், இகழ்வாரை தாங்கும் நிலங்கள், இகழ்வாரை தாங்கும் நிலங்கள், நிலம்போட தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை, இகழ்வாரை பொறுத்தல் தலை. படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அன்பு பரிசு தருவது வணக்கம். 11 மேலே 4 கீழே 3, 7 அடி சீர் தான் திருக்குறள். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் 13 சீர்வரிசையை சொல்லிட்டாரு. எதுக்கு இதை காட்டுறேன்னா, ஒரு வளர்ச்சித்துறை அமைச்சர், ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்படி திருக்குறளை ஒப்பாரி வைக்கிற நிகழ்வுக்காகத்தான் நான் இதை முதல்ல காட்டிட்டு நீங்கள் குறிப்பிட்டதை போல் மாநாட்டுக்கு வர்றேன். மாநாடில் சும்மா கூட்டம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்துடுறேம்மா. குப்பை வண்டியில் சோறு ஒன்று, ஒவ்வொன்றா தானே வரணும். குடிக்க கிளம்பிட்டாங்க, அடித்து பிடிச்சி ஒயின் ஷாப்பில் நின்ட்டாங்களா? களைப்பாக இருந்திருப்பாங்க. அப்படியா? ரொம்ப ஓவர் களைப்பில் ஒருத்தன் பண்ணுறதை பாருங்க. மரத்து மேலே ஏறிட்டான், பாட்டிலோட துண்டோட, பச்சை துண்டோட. அவனுக்கு இப்போ உற்சாகம் முயற்சி. தங்க தலைவனை பார்த்ததற்கு பிறகு தாறுமாறாக தண்ணி உள்ளே இறங்கினதுக்கு பிறகு இன்னொரு பாட்டில் இறக்கி தயார் நிலைப்படுத்தி வச்சுருக்கிறான் தம்பி. அடுத்து பாவம் பணம், ஊழல் பணம், லஞ்ச பணம், திருட்டு பணம். மாநாட்டின் உச்சபட்ச வேலை திட்டங்கள். இப்படி குடிகாரர்கள் மாநாடு, குதூகல மாநாடு, இளைஞர்கள் மாநாடு, எல்லாம் கொள்ளையடித்த மாநாடு. முடிச்சுட்டு போகும்போது வாழத்தார்லேருந்து அங்கே பிணையப்பட்டிருந்த பல வகைகள் அத்தனையும் கொள்ளை போனது பார்த்துருக்குறீங்க. ஆமாம். நான் அக்கா கனிமொழிக்கு ஒன்று கேட்குறேன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கேட்குறேன். குடிகாரர்கள் மாநாடை எப்பொழுது கூட்டப் போகிறீர்கள்? விதவைகள் மாநாடை எப்பொழுது நடத்த இருக்கிறீர்கள்? நீங்கள் பேசிய பேச்சா தேசம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு மாதந்தோறும் ஒரு பொதுக்கூட்டம் திமுக நடத்துகிறது. வெற்று நாற்காலிகள் மாநாடை கள்ளக்குறிச்சியிலே பார்த்தோம். திருவண்ணாமலை. இப்பொழுது அங்கே கல்குறிச்சி, இங்கே கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில், இப்போ அங்கே கல்குறிச்சியில் ஒரு மாநாட்டிற்கு 110 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இந்த செலவை இழுத்து விட்டதே தமிழக வெற்றி கழகம் தான். இதுக்கு முன்னாடி இவர்கள் சந்தித்த தேர்தல்களில் இப்படி மாதந்தோறும் ஒரு மாநாடு என்கிற பெயரில் கூட்டத்தை கூட்டிய வரலாறு உண்டா? இன்னும் 5 மாநாடு இருக்காங்க. இந்த மாதம் இன்னும் 5 மாநாடு இருக்குது, வச்சிருக்காங்க. ஆமாம், கூடுமானவரை சனிக்கிழமை தான் அவங்க நடத்துவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், கும்பல் சேரணும்னா. ஆமாம், எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது தானே சனிக்கிழமை. நாங்களாவது காசு கொடுக்காம கூட்டிய அந்த கூட்டம். நீங்கள் இப்போ திருப்பூர், பல்லடம், கோவை, அவினாசி இந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு பெண்களையும் வெளிமாநில பெண்களையும் வேலை செய்ய விடுமுறையாக்கப்பட்ட நாளில் எல்லாரையும் போய் விலைக்கு வாங்கிட்டு வந்து
அரசு பேருந்துகளை பிடித்து கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறார்கள். இப்போ அரசு பேருந்துக்கு இவர்கள் கட்டணம் கட்டுகிறார்களா என்கிற கேள்வியை தமிழக வெற்றி கழகம் வைக்க விரும்புகிறது. வாடகைக்கு காசு கொடுக்குறானா, அதை கவனிக்கணும். எத்தனையோ பேருந்து எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. என்ன இதில் ஒரு கூத்துனா, கூட்டத்துக்குள்ளே இருக்கிற இளைஞர் பெருமக்கள், எங்களது தம்பிமார்கள், எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து அவன் அங்கே பாட்டு போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கேன். அடுத்து காப்பீடு. இப்போ திராவிட மாடல் இல்லை, விஜய் மாடல், தளபதி மாடல். அது எப்படி உருவாக்கியிருக்கேன்? ராமேக், அதே சிவப்பு கலரில், அதே தொலைவில். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை எங்கள் தலைவர் போட்டிருக்கிற பேண்டையும் சட்டையும் கழட்டி கொடுத்து விட்டாரா என்னன்னு எங்கள் தலைவர்கிட்ட தான் இனிமேல் போய் கேட்கணும். இல்லை உண்மையிலே நீங்கள் கழட்டி கொடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது ரகசிய உடன்பாடு இருக்கா அப்படின்னு இப்போ எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய சூழலுக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரே மாதிரி பேண்ட்டு, ஒரே மாதிரி சட்டை. சரி, அதுவும் விஜய் மாடல் தான். மூன்றாவதா, எங்கள் தோழர்கள் தொண்டர்கள் துண்டை தூக்கி வீசினான். அள்ளி கழுத்தில் போட்டுட்டு எல்லாருக்கும் கையை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக விக்கிரவாண்டிலையும் சரி மதுரையிலையும் சரி சென்றாரா இல்லையா? இப்போ அதே இந்த கல்குறிச்சியில் துண்டை தூக்கி வீசுகிறான். எப்படியோ ஒரு துண்டு மாட்டிக்கிச்சு, அதை தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிறாரு. மாலை போட்டானுங்க எங்கள் பசங்க. எப்படி மாலை போட்டான்னு தெரியுமா? தலைவான்னு கூப்பிட்டு கத்தும் போது எங்கள் தலைவரே கிட்டத்தில் போய் அந்த மாலையை வாங்கி அவர் போட்டுட்டு திருப்பி அவனுக்கு போட்டு விட்டார் பாருங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, அது கொஞ்சம் தப்பாக மிஸ் ஆயிடுச்சு. அது யாரும் சொல்லிக் கொடுக்கல பொறுக்கு. மாலையை கட்டி தூக்கி வீசிட்டாரு. அடுத்து பூங்கொத்து கொடுத்தாங்க, அதையும் தூக்கி வீசிட்டார். எல்லாத்திலையும் காப்பி அடிக்கிற கூட்டமாக. இதை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு செல்ஃபி எடுத்தார் பாருங்க. என்ன அற்புதமான செல்ஃபி அது! நாற்காலியில் உட்கார வச்சிருக்கிற தொண்டர்கள் ஒரு அரங்கத்துக்குள்ள, சரிங்களா? அந்த உட்கார்ந்த தொண்டர்களோடு இல்லை உட்கார்ந்த கூலி ஆட்களோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கினார். எங்கள் தொண்டர்கள் நாற்காலி போடலை, நின்றுக்கிட்டு இருந்த. நின்னது கூட இருக்குமா, நாற்காலி போட்டு உட்கார்ந்தது கூட இருக்குமா சொல்லுங்கள்? நின்னது தான் கூட இருக்கும். ஒரு நாற்காலி போடுற இடத்துல 3 பேர் நிற்கலாம். எங்கள் தலைவர் அப்படி செல்ஃபி எடுத்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே திரண்டு கையசைத்து எங்கள் தலைவனுக்கு அப்படியே வாழ்த்து மலை பொழிந்தார்கள். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? அவர் மட்டும் செல்ஃபி எடுத்து ஒரு சிரிப்பு, நக்கலா சிரிச்சுட்டு முடிச்சிட்டாரு. இது எல்லாமே திருட்டு மாடலினுடைய விஜய் மாடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மாநாடு இப்போ எதுக்கு கூட்டுறாங்கன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. எங்களை காலி பண்ணணுங்கிற நோக்கம். நீங்கள் காலியாகி கொண்டிருப்பீர்கள்ங்கிறது மக்களுடைய நோக்கம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ வாரந்தோறும் இந்த மாதிரி கிளம்பிட்டாங்களா, அப்பனும் பிள்ளையும் கிளம்பிட்டாங்க. ஏன் கூட்டணி கட்சியில் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? அப்படின்னா என்ன, இன்னும் கூட்டணியே உறுதி செய்யப்படலைன்னு காரணம். நீங்கள் இப்போ உங்கள் கூட்டணி தான் வலுவாக இருக்குல்ல, மக்களுக்காகவே வாழ்கிற கூட்டணி அவ்வளோ இருக்குது உங்கள் கூட்டணி. மாநாடுகளில் கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாநாடு நடத்தினா உங்களையும் கூப்பிடுவாரே. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மதுகாலை வைத்திருக்கிறவனையே கூப்பிட்டு மது விழா நடத்திய வரலாறு உண்டு. அந்த மாதிரி நீங்கள் ஏன் இன்னும் கூட்டணி கட்சியில் கூப்பிடலை? மாநாட்டுக்கெல்லாம் கூப்பிடலாமே. அப்படி என்றால் இன்னும் உங்களது கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை என்பதை இது காட்டுகிறது. 1. 2. மூன்றாவதாக, எதிர்க்கட்சியான அதிமுகவும் எங்களை வசைபாடுகிறது. இப்போ என்னன்னா, எங்கள் தலைவரை, எங்கள் இயக்கத்தை வசைபாடுவதற்கென்றே இருவரும் இப்பொழுது ரகசிய கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. நீனும் திட்டு நானும் திட்டுறேன். திமுகவும் அதிமுகவும். எதிர்காலத்தில் இது எப்படி நடக்க போகுதுன்னா, 2026 எங்கள் தலைவர் முதல்வர், 2031 எங்கள் தலைவர் முதல்வர். 2031 என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை ஒழிச்சு கட்டணும், நீ நான் ஒன்று சேர்ந்துக்கோம் வா என்று அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேருகிற நாளை நாங்கள் எதிர்பார்க்கோம். எப்படி இருக்குது இது? ஆக திமுக பாதி பேர் அதிமுக ஆட்கள். இப்போ 7 அமைச்சர்கள் இருக்கான். அன்வராஜா போயிட்டாரு. இன்னும் கிள்ளு கீரைகள் எல்லாம் அல்ல சில்லுகள்லாம் போயிடுச்சு. 28 கோடி கொள்ளை அடிச்ச வைத்தியலிங்கமும் அங்கே தான் போயிருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னொரு அதிமுகவாக மாறிடுச்சு. எது? திமுக. ஆக எதிர்காலத்தில் 31 2 இயக்கமும் ஒன்றாயிரும். அதில் மாற்றமே இல்லை. எங்களை எதிர்ப்பதற்கு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருகிறீர்கள் என்றால் அதான் எங்களுக்கான வெற்றி. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ எங்கள் தலைவர் 13ஆம் தேதி சேலம் அதிருகிறது. சேலம் மிகப்பெரிய அளவில் கட்டமைக்க போனோம். எங்களுடைய பொறுப்பாளர்களே 5000 பேர் இருக்காங்க இங்கே அந்த மாவட்டத்தில். இது பொறுப்பாளர்கள் மாநாடா, மக்களுக்கான மாநாடா, மக்கள் சந்திப்பு மாநாடா என்பதை எங்கள் கட்சி தீர்மானிக்கணும். போலீஸ்காரன் தீர்மானிக்கிறான் பாருங்க. இல்லை, இன்னைக்கு காலையில் பேப்பரில் கூட பொறுப்பாளர்கள் அந்த நிர்வாகிகள் மாநாடுன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 5000 பேருக்கு தான் இது. சரி, நிர்வாகிகள் மாநாடு ஒத்துக்கிறோம். பொதுமக்கள் வந்துட்டு என்ன புரிய? அதான் இந்த QR மூலமா பாஸ் வச்சு. சரி, பாஸ் வச்சுக்க உள்ளே போவேன், பாஸ் இல்லாதவன் வெளியே நிற்பேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? பாஸ் வச்சுக்கிறவன் 5000 பேர் உள்ளே இருப்பான், பாஸ் வைக்காமல் 50000 பேர் வெளியில் நிற்க போகிறான். கட்டுப்படுத்துவீங்களா நீங்கள்? அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை, இந்த அரசுடைய பொறுப்பு. அதை கொடுக்க தவறினால் முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவர் தான் காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாரு. காலையிலேருந்து ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசிலை கொண்டு செல்ல தடை. கொடியை கொண்டு போயிட்டான் எவனோ ஒருத்தன், இன்னைக்கு அவனை பிடிச்சி போயிட்டானுங்க. இப்போ நான் கருப்பு பேண்ட் போட்டு, ஒன்றும் இல்லை, சிவப்பு கலர் பேண்ட் போட்டு மஞ்சள் சட்டை போட்டுட்டு போனால் பிடிப்பியா? என்னையா? முடியாது.
சிவப்புக்கும் மஞ்சளுக்கும் தடை போடுகிற அரசாக கூட இது மாறும் என்பதை நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன். சரி, விசில நீங்க அனுமதி மறுக்கல, எங்க கொடியை அனுமதி மறுக்கல, நாக்க மடக்கி 2 விரல்லையும் இப்படி மடக்கிக்கிட்டு நான் விசில் அடிப்பேன், நீ என்ன பண்ணுவியா? தடுத்துருவியா? போகும்போது ஒரு பேண்டேஜ் கொடுத்துருவாங்க, இது வாயில் அப்படி போட்டுக்கோங்க. ஓ, பேண்டேஜ் ஒட்டி விட்டு தான் உள்ள போய் எதுவும் பேசாத, எதுவும் கத்தாத அப்படின்னு. இது நல்லா விசித்திரமா இருக்குல்ல. அங்க எதுக்கு போற? கிரிக்கெட் பார்க்க தானே நம்ம போறோம், கத்துறதுக்கு போல. நான் என்டர்டைன்மெண்ட்டுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு போறேன், நான் டிக்கெட்டு கொடுத்து போறேன், நான் காசு கொடுத்து போறேன், என் காசுல என் கண்ணால நான் பார்க்க போறேன். நான் எப்போ சந்தோஷமா இருக்கிறோம் அதை நான் தானே தீர்மானிக்கிறோம். நீ என்ன தீர்மானிக்கிறேங்கிறேன்? நான் சட்டத்திற்கு புறம்பானதா அது? விசில கொண்டு போறது சட்டத்திற்கு புறம்பானதா? சரி, விளையாடுகிற போது சூரியன் மேல வருது, இல்ல திரையை போட்டு மறடா, சூரியனை சூரியன் தெரியக்கூடாது, மறைச்சிருவீங்களா? சரி, விளையாட்டு வீரன் அடிச்சுட்டு 6 அடிச்சுட்டு கையை காட்டுவான், கையை வெட்டிடுவியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன புதுசா இருக்கு? திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை முடக்குவதற்கு திருட்டு மாடல்ல கும்பல், இந்த திருட்டு முன்னேற்ற கழக கும்பல் தொடர்ந்து ஈடுபடுகிறது. எங்களுக்கு நீ அழுத்தம் கொடு, எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 40,000 பேர் விசில் அடிச்சுக்கிட்டு உள்ள இருந்து சந்தோஷப்படுவதை கெடுத்த அரசு இது. 40,000 பேர் எங்க பயலுக, உண்மைதானே? எவன் விசில் அடிக்காம இருப்பேன்? நான் கேட்கிறேன், நீங்க விசில சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ள கொண்டு போக விடல, மகிழ்ச்சி. நடத்துனருக்கு எப்ப விசில பறிப்பீங்க? கபடி விளையாட்டை தடை செய்ய வேண்டும், விசில் இல்லைன்னா கபடியே இல்லை, ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. கால்பந்து விளையாட்டுல விசில் இல்லாம இல்லை, ஒத்துக்கிறீங்களா? இந்த விளையாட்டுலாம் தடை பண்ணிடுவீங்களா? இல்லை அதுக்கு தனியாக ஒரு சத்தத்தை உருவாக்குவீங்களா? என்ன நாடகம் நடத்துகிறீர்கள் தமிழ்நாட்டில்? பேருந்தில் இப்போ ஒழிச்சு கட்டிடுவாங்க, மிஷின் வச்சுருவாங்க, ஒரு பட்டன் அனுப்புவான், டர்ன்னு கத்தும், எடுக்கிறது. 2 பட்டன் அமுக்குவான், கிளம்புறது. 3 பட்டன் அமுக்குவோம், மூடுறதுன்னு சொல்ல போகிறான். எப்படி இருக்கு? நான் கேட்குறேன், கபடிக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துடுவீங்களான்னு நான் கேட்குறேன். ரைடுக்கு ஒரு மிஷின் கத்தும், ஓகே, ரைடுக்கு போகும், பிடிச்சதுக்கு போகும், அவுட்டுக்கு போகும், எல்லாத்துக்கும் கண்டுபிடி பார்ப்போம். விசிலை மடக்க நினைத்தால் உங்கள் உயிர் ஊசலாகும் என்பதை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஏன்னா எங்களை நீங்கள் தடை செய்ய உங்கள் ஆட்சி உயில் எழுதி கொண்டிருக்கிறது, ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு சேப்பாக்க மைதானத்திற்குள் நீ கட்டுப்படுத்தின விசில கொடியை கொண்டு போயிட்டானே, என்ன பண்ண போறா நீ? நாளைக்கு இப்படி மடக்கிக்கிட்டு அடிப்பான், கண்டுபிடிச்சு என்ன செய்வேன்? வேணுமே அடிப்பான். ஏன் நான் விசில கொண்டு வரலாம்? நான் விசில் அடிக்கிறேன் என் விரலை வச்சு, அந்த சின்னத்தை நான் கொண்டு வரலையே. ஆக சின்னம் இல்லாவிட்டாலும் பொருளாக இல்லாவிட்டாலும் அதனுடைய தன்மையை காற்றின் மூலமாக இசைக்கிற பக்குவத்தை எம் இளைஞர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நீ விசிலையே முடக்கினாலும் விசில் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதற்கு ஒரு சான்றுதான் சேப்பாக்கம் நாளைக்கு அமையப்போகும். எவ்வளவு தில்லாலங்கடி வேலையை நீங்கள் செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த மாநாடு நேற்றைய தினம் முந்தைய தினம் நடந்த மாநாட்டில் விசில் அடிச்சானுங்க, தெரியுமா? தெரியாதா? ஏன் அடிச்சானுங்க? ஏன் அடிக்க விட்டீங்க? நீ எங்கே போனாலும் நீ என்ன பேசினாலும் அங்கே விசில் சத்தம் வரத்தான் செய்யும். அங்கே போய் நீ விசில் அடிக்காதன்னு சொல்லிட முடியாது. சரி, எங்களை பார்த்து விசில் அடிச்சா குஞ்சுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் விசில் அடிச்சா குஞ்சுகள் தான். இப்போ நீங்கள் அடிக்கிறது, நாங்களாவது எங்கள் சின்னத்தை வச்சு அடிக்கிறோம், நீங்கள் எதை வச்சு அடிக்கிறீங்க? அப்போ யார் விசில் அடிச்சா குஞ்சுகள்? இது போன்ற அடக்குமுறைகளை நீங்கள் அடக்கத்தான். ஒரு விஷயம் சொல்லவா, அடக்குமுறைகளில் இருந்து தான் புரட்சி வெடிக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் உணராமல் இருக்கிறார்கள். உலக நாடுகளில் புரட்சி வெடித்ததே அடக்குமுறையை எதிர்த்து தான். தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் இவ்வளவு அடக்குமுறைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வீட்டுக்கு போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை அது காட்டுகிறது. ஓட விரட்டுவோம் தமிழ்நாட்டில், எழுதி வச்சுக்குவோம். ஆக இன்றைக்கு களம் எங்கள் பக்கம் சாய்ந்திருக்கிறது, களம் எங்களுக்காக அமைந்திருக்கிறது. களத்தில் இன்று போராடுகிற வாய்ப்பையும் அதன் தன்மையையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய். மிக உற்று நோக்கி கவனிப்போடு களத்தில் முதல் கள வீரனாக தமிழக வெற்றி கழகம் போராடி கொண்டிருக்கிறது என்பதை நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக நான் பறைசாற்ற விரும்புகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அந்த இது நம்ம எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நிர்வாகம் எப்படி செயல்பட்டிருக்கு? எங்கள் தலைவர் அவர்கள் நேர்த்தியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எங்கள் தலைவருடைய அறிக்கையை நான் அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறேன். குரூப் 2A தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசிற்கு கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மிகப்பெரிய முறைகேட்டை மறைக்க இது நடந்துள்ளதோ என்ற சந்தேகம் இல்லாமல் எப்படி இருக்கும்? வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நிகழாவண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன்? வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு இளைஞர் பட்டாளம் வெகுண்டெழுந்து ஜனநாயக முறைப்படி தக்க பாடம் புகட்டுவது உறுதியாக்கி கொண்டிருக்கிறது என்று எங்கள் தலைவர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்.
என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மாணவன் புதுக்கோட்டைக்கு எழுத போயிருக்கான் பரீட்சை. சொல்கிறேன், அங்கே நம்பரு பதிவாகலை, நம்பர் கொடுக்கலை. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காரைக்குடிக்கு போன்றிருக்காங்க. மன்னர் ராஜாஸ் காலேஜில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு அவங்க அனுப்புனது காரைக்குடி அழகப்பாவு. அதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர். 10 மணிக்கு தேர்வு எழுத உள்ளே போகணும். 9:30க்கு நம்பர் கொடுக்கல, உள்ளே போக முடியல. நீ காரைக்குடி அழகப்பாவில் போய் பாருன்னு சொன்னால் 1/2 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி ஒருத்தன் போக முடியுமா? முடியாது. இந்த இளைஞர்களை இழிவுபடுத்துகிற செயலை தொடர்ந்து இந்த திமுக கும்பல் அரசு செய்து கொண்டு இளைஞர்களை இழிவாக நினைக்கிற அரசாக இன்றைக்கு மாறி இருக்கு. ஏற்கனவே பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் அரசும் இல்லை. இப்பொழுது மாணாக்கர்களை இழுத்தடிக்கிற அரசாக, மாணாக்கர்களை கேவலப்படுத்துகிற அரசாக இந்த அரசு இன்னைக்கு குரூப் A2 என்கிற இந்த தேர்வு விதிமுறைகளில் உடனடியாக ரத்து செய்திருக்குன்னு சொன்னால் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காங்க அழகா. இதை யாரை காப்பாற்றுவதற்கு, யாரையோ மகிழ்ச்சி கொள்ள செய்வதற்காக இந்த நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை எங்கள் தலைவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால், மானங்கட்ட துப்புக்கட்ட துயரங்கொடுக்கிற அரசு இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லை இது வீழ்ந்தால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆக இன்றைக்கு இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடப்பதாக செய்திகள் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு அந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது யாரையோ ஒருவரை மகிழ்ச்சி கொள்ள செய்வதற்காக இந்த ரத்து பயணத்தை இந்த அரசு நடத்தியிருக்கிறது. அப்படி என்றால் இதுக்கே இந்த லட்சணம் என்றால், ஒரு பக்கம் நீட்டை கொண்டு வந்து எம் மாணவ செல்வங்களை ஒழிக்கிறார்கள். நீட்டுக்கு நம்ம ஆட்கள் பேசின பேச்சை காட்டவா? ஒரு குடும்பமே பேசியிருக்கு. அதிகார வர்க்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் குடும்பம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் நம்ம இழிவுபடுத்தி இருக்கிறது என்பதற்கு சான்றாக விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. அனிதா ஆரம்பிச்சுமா இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா, சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீதோஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலினா, கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோட்டிலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ் 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா? நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சுட்டாங்க 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சோடு, சொரணை, மாணவர்களுக்கு எது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் ஒன்றாரு. தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க் வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. முடியும். அதை இப்போது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி சார் இது என்ன ஆப்ஷன்? I cannot disclose something, a strategy before camera. சார் பப்ளிக் கன்சர்ன் நீங்க சொல்லலாம் சார். பப்ளிக் கன்சர்ன் டு அதிமுக. When we do that, you will come to know about it. நீங்க வந்தா நீட் போயிடுமா? கண்டிப்பா போவோம் சார். எப்படி போகும்? அதுதான் போவோம் வைப்போம். உங்களை முயற்சி செஞ்சாலும் ஏத்துக்கிறது அவங்க தான். இப்போ அவங்க அப்படி பேசுவாங்க. அதான் ஏத்துக்க வைப்போம். எப்படி? அதான் எங்களுடைய திறமை. டெஃபினட்டா நீட் தேர்வு தளபதி தமிழக முதல்வராக வந்தா நடக்காது. நீட் தேர்வுல விலக்கே பெற முடியலன்னா உள்ள மாணவன் எழுதுறதுக்கு காப்பி அடிக்கிறாங்க விடுவோமா? நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம். நாட்டியம் பண்ணுவீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புரியுதா? நான் எல்லா சாத்தியங்களும் ஆராய்ந்திருக்கிறேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னாச்சு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. இதுதான் திருட்டு மாடல் அரசின் அல்லது திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதிகள். 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. 14 மாணவிகளோடு இந்த படுகொலை முடிந்திருக்கிறதா? நீட்டால் இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த மண்ணிலே இழந்திருக்கிறோம். இவர்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது மட்டுமே வாடிக்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 550க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வெறும் 65ஐ கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாத திராணியற்ற அரசாக இந்த திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் அன்றாடங்காட்சி மக்களும் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. கண்டிப்பாக 2026 என்பது தமிழக வெற்றி கழகத்தின் பொன்னான ஆண்டு. பொற்கால ஆட்சி தொடங்குவதற்கு எங்கள் தலைவர் தளபதி விஜய் தலைமையில் ஒரு மாபெரும் மக்களாட்சி நடத்துவதற்கு
தயாராகி வருகிற நேரத்தில் உங்களிடத்திலே நான் பேசுகிறோம். ஆக மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழக கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. விசிலை தடை செய்தால் என்ன, சிவப்பும் மஞ்சளையும் தடை செய்தால் என்ன, வீரியம் கொண்டு எழுகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் பரிணமித்து நிற்கிறது. சமீப காலங்களாக நம்ம பார்த்தோம்னா, நம்ம அந்த 2ஆம் தேதி அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து அதிமுகவை வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதிமுக தரப்புலேருந்து நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காரு, அவருக்கு யாரு கூட கூட்டணி, யார் யாரோட கூட்டணின்றது அவருக்கு தெரியாது, அவரெல்லாம் வெளியில் வாங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து ஊழல் சக்தின்னு நம்மளை சொல்கிறாரு, போய் சேர்ந்துருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் யார்? அவரும் வந்து ஊழல் கேஸில் உள்ளே போய் குற்றவாளின்னு சொல்லி உள்ளே போயிட்டு வந்தார். ஆனால் என் மேலே இருக்கிற கேஸை வந்து நான் நிரபராதின்னு சொல்லி நான் வெளியில் வந்தேன்னு சொல்லி இந்த மாதிரி பல தரப்பில் வந்து அதிமுக சைட்லேருந்து அடிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவிற்கெல்லாம் நாங்கள் கருத்து சொல்வதில்லை. ஏனென்றால் எங்கள் தலைவர் சொன்னதைப் போல அது ஊழல் கட்சி தான். குறிப்பாக அது எடப்பாடியார் வருகைக்கு பின்னால் மாபெரும் ஊழல் சக்தியாக ஊழல் கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எங்கள் செங்கோட்டையனார் என்பவர் அவர் தெளிவாக விளக்கம் அளித்தார். நான் ஒரு அமைச்சர், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை தெளிவாக இருந்திருக்கிறதா, அதில் ஏதாவது ஊழல் நடைபெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் அலசி ஆராய வேண்டும். அப்படியே என் ஆட்சி காலத்தில் எனக்கு கீழே வருகிற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நான் திறம்பட செயலாற்றியிருக்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டை சொன்னார்கள், நான் அது இல்லை என்று நிரூபித்து காட்டியிருக்கிறேன் நீதிமன்றத்தில். ஆகையால் மற்றவர்கள் அதை நிரூபிக்க தயாரா என்பதையும் எங்கள் செங்கோட்டையனார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொடநாடு கொலை வழக்கை கூட இன்றைக்கும் முடிக்க முடியாமல் திணறுகிற எடப்பாடியார் என்கிற டெட்பாடியார் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு RSS கும்பல்களோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பவனி வர துடிக்கிறார். அதிகாரத்தை ருசித்தவர்கள் அதிகாரத்தை ருசிக்க வேண்டும் என்கிற பசியோடும் வேட்கையோடும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் வசைபாடுகிற இடத்தில் எங்களை தாழ்த்தி கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. எங்களுக்கு போட்டி திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த தேர்தலில் வைத்திருக்கிற முதல் கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு களத்தில் நிற்கிறோம். இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை சுணக்கமாக இருந்துச்சு. தாவேக்காவோட செயல்பாடுகளில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருந்துச்சு. எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல, பெரிய ஒரு முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கலன்றப்போ அதிமுக ஒரு பீக் எடுத்தாங்க. அதாவது கூட்டணிகளை ஒன்று சேர்க்கறது, மாநாடு நடத்துறதுன்னு சொல்லி ஒரு பீக் லெவல் போயிட்டு இருந்தாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் தொடங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா செயல்பாடுகள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து தலைவர் அவர்கள் வந்து கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறதும், ஒரு பொதுக்குழு கூட்டங்கள் கூட்டுறதும் சரி, திருமுனைகளில் வந்து கூட்டம் கூட்டுறதும் சரி, ஒரு விறுவிறுப்பு வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போது கள நிலவரம் எப்படி இருக்குது, இதுக்கு மேலே என்ன நடக்க இருக்குது சார்? நான் முதலாக மேடை ஏறிய பொதுக்கூட்டம் திருச்சிராப்பள்ளி. கண்ணுக்கு எட்டிய தூரம் காண கிடைக்காத மக்கள் வெள்ளத்தில் நான் முதல் பேருரையாற்றினேன். ஆர்வரித்த மக்கள் அரவணைத்தார்கள். நான் பேசுகிறேன் சாதாரணமானவன். முதல் பேச்சு கன்னி பேச்சிலேயே என்னை கட்டிப்பிடித்து ஆரத்தழுவி கைகுலுக்கி வரவேற்ற அந்த மக்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன், ஆட்சி மாற்றம் என்றோ நிகழ்ந்து விட்டது, இன்னும் அதிகாரத்தை மாற்றாமல் இருக்கிறோமோ என்கிற கவலை எனக்குள் இருந்தது. ஆக ஒரு சாமானிய தொண்டன் பேசுகிற பேச்சை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கிலே திருச்சிராப்பள்ளியில் கூடுகிற கூட்டத்தை பார்த்து மெய்சிலித்த நான் அடுத்த பொதுக்கூட்டத்திற்கும் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். ஆக காலம் நெருங்க அடுத்த வலையொலி தளத்தில் நான் உங்களிடத்திலே உட்கார்ந்து உரையாற்றுவேனா என்பது என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் களம் தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தொடர்ந்து இந்த வாரம் திருச்செங்கோடு, கோயமுத்தூர், திருநெல்வேலி, நாசரேத்து போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களை தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திருச்சியில் தேர்தல் அறிக்கை குழு அங்கே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு மாபெரும் புலிப்பாய்ச்சலோடு இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது. திசையெங்கும் திரும்பிய பக்கமெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பேச்சே அடிபடுகிறது. ஆகையால் எதிரிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் காண கிடைக்காமல் இருக்கிறார்களே என்கிற ஒரு பரிதவிப்பும் நமக்கு இருக்கிறது. ஏன் என்றால் இந்த நாட்டை ஆண்டு குட்டிச்சோறாக்கியவர்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் காண கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தம் எங்களுக்கு. வாருங்கள், களத்தில் சந்திப்போம் என்று அறைகூவல் விடுக்கிறோம். நாங்கள் எமது தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு தலைவர் அவர்கள் 13ஆம் தேதியிலிருந்து புறப்படுகிறார். மாவட்டம் தோறும் வலம் வர இருக்கிறார். அது மாபெரும் எழுச்சியை உருவாக்க காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு புரட்சி செய்ய போகிறார் எங்கள் தலைவர். ஆகையால்
ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது 2 விரலை வி என்கிற அடையாளத்தோடு காட்டியிருக்கிறார் என்றால் அது இன்றைக்குத்தான் எங்களுக்கும் புரிகிறது. எனக்கு பிறகு விஜய் என்கிற ஒரு ஆளுமை வருவான், ஆகையால் நான் இந்த வி விரலை காட்டுகிறேன் என்று சொல்லியிருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது. அவர் தீர்மானித்திருக்கிறார் வெற்றியை வெற்றி கழகத்திற்கு, அவர் தீர்மானித்திருக்கிறார் விசிலுக்கு வி, வெற்றிக்கு வி என்று தொடர்ச்சியாக வி விரலை காட்டி தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கு வலுவாக்கி கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஏனென்றால் எம்ஜிஆரின் உண்மையான தொண்டர்கள், எம்ஜிஆரின் உண்மையான வாரிசுகள் தமிழக வெற்றி கழகத்தின் கரத்தை கைப்பற்றி கொண்டு களமாடுவதற்கு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் களம் நமதே, வெற்றியும் நமதே என்கிற அடிப்படையில் வாருங்கள், ஒரு புதியதொரு அரசியல் தளத்தை அமைப்பதற்கு 2ஆம் புரட்சித் தலைவர் எழுந்தருளியிருக்கிறார். அது வெற்றி தலைவர் விஜய் என்பதை உங்களுக்கு பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாங்க சார். அடுத்த ஒரு நேர்காணலில் நம்ம பல விஷயங்களை பற்றி நம்ம விவாதிப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்